சோஷியல் ஜியோஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் வந்தாச்சு. எல்லாருமே வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா மெகா ஆக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா நிறைய டீம்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டீம்ஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் விஷயங்கள் இந்த ஐபிஎல் நம்ம ஸ்பெஷலாக பார்க்கலாம், இல்லைனா இது வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி போகுது அப்படின்றதுக்கான விஷயங்கள்லாம் நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ அதில் முதலாக சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தீபக் சஹார், அதாவது சிஎஸ்கேக்கு வந்து அவர் வந்து இந்த ஓப்பனிங் பவர் பிளேல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர் போட்டுருவாரு. அப்படிப்பட்ட ஒரு போலர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல போலர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடுறாரு இந்த வாட்டி. ஸோ நினச்சி பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், அதுவும் சென்னை கிரவுண்டில் தீபக் சஹாரை அந்த ப்ளூ ஜெர்சியில், அதுவும் சென்னை கிரவுடு கிட்ட பார்க்குற போது அவருக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி நமக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தீபக் சஹாருக்கும் சரி, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் சரி. ஸோ அவர் எப்படி ஆட போறாரு அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்து பார்க்குற ஒரு விஷயம் இதே கேட்டகரியில் ஒரு விஷயம் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ் பட்லர். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஜாஸ் பட்லர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பில்லர் அப்படின்னு சொல்ல முடியும். சஞ்சு சாம்சன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஜாஸ் பட்லர் நிறைய மேட்ச் வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆப்போசிட்டா ஆட போறாரு. ஜாஸ் பட்லர் குஜராத் டைட்டன்ஸ்ல இருக்காரு. ஸோ அந்த ஒரு காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு. ஸோ அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத அதுவும் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா ஜாஸ் பட்லர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப காமா கேமை நல்லா ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவர் வந்து ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்லராக இருந்தார். ஸோ அவர் வந்து ராஜஸ்தான்கே ஆப்போசிட்டாக ஆட போறாரு. அண்ட் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது, குஜராத்தில் அவருக்கு என்ன மாதிரி ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் அடுத்ததா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆர், அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் கேகேஆர் தான் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ஃபைனல்ஸ் கேகேஆர் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் பேட் கமின்ஸ் வந்து எப்போ சன்ரைசர்ஸோட கேப்டன் ஆனாரோ அவர் வந்து அந்த டீமை பயங்கரமா க்ரூம் பண்ணி கொண்டு வந்தாருங்க ஃபைனல் வரைக்கும். கிட்டத்தட்ட அவரோட ஆஸ்திரேலியா டீமுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுவாரோ அதே ஈக்குவல் எஃபர்ட் போட்டு பேட் கமின்ஸோட கேப்டன்சில இந்த டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்துச்சு. அண்ட் லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஹை டோட்டல் கேம்ஸ்லாம் வந்து அவங்க அடிச்சிருந்தாங்க. ஸோ சன்ரைசர்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீமாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது, அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து பேட் கமின்ஸ்க்கே போய் சேரும். ஸோ பேட் கமின்ஸோட ரிவெஞ்ச் இந்த வாட்டி நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஃபைனலில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனால் பேட் கமின்ஸ் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்கள ரிவெஞ்ச் எடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ திங் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வெர்சஸ் வெங்கடேஷ் ஐயர். ஸோ ஐயர் பிரதர்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ 2 பேர், அதாவது வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் சரி வெங்கடேஷ் ஐயரும் சரி, 2 பேருமே வந்து கேகேஆருக்காக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு வின்னிங் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வின்னிங் கேப்டன் வந்து இந்த வாட்டி வேற ஒரு டீமுக்கு கேப்டன். பஞ்சாபோட கேப்டன் அவரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பஞ்சாப் டீமோட கேப்டன், அண்ட் வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர்ல இருக்காரு. ஸோ இவங்களோட அந்த ஒரு மோதல் எப்படி இருக்கும் அப்படின்றது அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு கேமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் கேகேஆர்ல இருக்கிறப்போ. இப்போ வந்து அவங்க ரைவல்ரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு திங்கும் வந்து அந்த ஒரு காம்பினேஷனும் வந்து நம்ம வந்து இன்னும் பொறுத்து வந்து பார்க்கணும். அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். இது விஷயம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். சுப்மன் கில் வெர்சஸ் அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ கில் பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ், அதுக்கப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கர்ன்றது மும்பை இந்தியன்ஸ். ஸோ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். அதாவது கில்லு வந்து சச்சினோட பொண்ணுக்கு ரூட் விட்டுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறதா இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சச்சினும் வந்து கில்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் இதில் சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் போலிங் போட்டு கில்லு வந்து அடிப்பாரா இல்லை அவுட் ஆவாரா, எப்படி போக போகுது அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதுவும் இந்த வருஷத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயமா இருக்கும் அப்படின்னு வியூவர்ஸ் வந்து நம்புறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். ஸோ ஆர்சிபியில் வந்து சிராஜ் வந்து ஒரு பெரிய போலர் அப்படின்னு சொல்ல முடியும். சிராஜை வந்து க்ரூம் பண்ணதே வந்து கோலி அண்ட் அந்த போலிங் டீம் ஆஃப் ஆர்சிபி தான். ஏன்னா சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட்லாம் போடும்போது பயங்கரமாக நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுப்பாரு, வைடு கொடுப்பாரு, நிறைய ஃபுல் டாஸ் போடுவார். ஸோ அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணி இந்தியன் டீமுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்குன்னு ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா விராட் கோலியில் அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. விராட் கோலியோட மென்டார் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சிராஜ் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு, கோலி பாய் வந்து எனக்கு ஒரு மென்டார் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிராஜ்க்கு நிறைய கோவம் வரும், நிறைய அக்ரெஷன் வரும். ஆனால் நிறைய விஷயங்கள்ல வந்து கோலி வந்து அவர் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் டெம்பர்மெண்ட்டை நீ குறைச்சிக்கோ, அதுதான் நல்லது கேமுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சிராஜ் கிட்ட சில மாற்றங்களை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா கோலி. ஸோ விராட் கோலி வந்து சிராஜோட பவுலிங் கேரியர் மட்டும் இல்லை, அவர் லைஃப்லேயே கொஞ்சம் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணவர். ஆனால் சிராஜே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி கோலிக்கு போல் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். சிராஜ் வந்து ஆர்சிபியில் இல்லை.
ஸோ சிராஜ் வந்து விராட் கோலிக்கு போலிங் போட போறாரு. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அந்த ஆன்ஃபீல்டான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஆன்ஃபீல்ட் ரைவல்ரி எப்படி இருக்க போகுது. ஏன்னா வந்து விராட் கோலி வந்து கிட்டத்தட்ட சிராஜை வந்து நெட்ஸ்ல நிறைய ஆடி இருப்பாரு. ஸோ சிராஜ் வந்து விராட் கோலியோட விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா மெனக்கிடணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயமும் இந்த வாட்டி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் எஸ், எல்லா கேஎல் ராகுல் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அதாவது எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துச்சு. கேஎல் ராகுல் வந்து அந்த ஓனர் போட்டு திட்டுறதும், அதுக்கப்புறம் கேஎலுக்கு கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்காம ரொம்ப டம்ப் பண்ணி ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவே இருந்திருப்பார் போன சீசன்லாம். ஸோ கடைசியாக அவருக்கு ஒரு விடுதலை கட்சிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்எஸ்ஜிலேருந்து அவர் வந்து வெளியில் போயிட்டாரு. ஸோ அவர் வந்து டெல்லிக்கு ஆடுறாரு. ஸோ டெல்லி வேர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் வரப்போ அவர் டெல்லிக்காக செஞ்சுரி அடித்தார் அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க கேஎல் ஃபேன்ஸ். ஸோ கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எப்போ வந்து செஞ்சுரி அடிக்க போறாரு. ஏன்னா அவர் மற்ற மேட்ச் செஞ்சுரி அடிக்கும்போது தனி ஃபீல் தான், பட் ஆனால் எல்எஸ்டிக்கு ஆப்போசிட்டாக செஞ்சுரி அடிக்கும்போது இட் வில் பி த பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச். அண்ட் அடுத்ததான் உங்களுக்கே தெரியும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா சீசனும் வந்து பயங்கர ஒரு நல்ல பில்டான மேட்ச் தான். ஃபேன் பேஸ் வந்து ரைவல்ரிக்காக பக்காவான மேட்ச் தான். ஆனால் போன வருஷம் நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு தடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஒரு மேட்ச் தான். அண்ட் தோனி வந்து கடைசி அவுட் ஆயிருப்பார்ல, அதுக்கப்புறம் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை பயங்கரமாக நெட்டில் ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், பப்ளிக் ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வாட்டி அதுக்கு ரிவெஞ்ச் இருக்கு மாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து இந்த வாட்டி பொறுத்து தான் பார்க்கணும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் தோனி வந்து ரிட்டையர் ஆக மாட்டார் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தோனி வந்து கோலியோட பையன் கூடயே வந்து ஆடுவார், அந்த அளவுக்கு வந்து அவர் ஆடிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தோனி ரிட்டையர்மெண்ட்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் சொல்றாங்க. இன்னொரு பக்கத்தில் புலம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி வந்து ரிட்டையர் ஆக போறாரு, இதுதான் லாஸ்ட் வாட்டி. ஏன்னா அவர் வந்து டிஷர்ட்ல கூட ஒன் லாஸ்ட் டைம்னு போட்டு வந்துட்டாரு. ஸோ தோனி வந்து இதுக்கு மேலே ஆட மாட்டார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான விளக்கமும் இந்த ஐபிஎல் முடியுற வரைக்கும் நம்ம இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நிறைய சிறப்பான விஷயங்கள் ஐபிஎல்ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். பட் இதெல்லாம் நடக்குதா இல்லை இது தாண்டி ஸ்பெஷலாகவும் நடக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.